ஹாய் வெல்கம் ஆல். நம்ம வந்து 6 to 10th மேக்ஸில் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் தான் பேசிக் மேக்ஸ் அப்படின்ற டைட்டில் கீழே லைன் பை லைனாக பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 13 பார்ட் வந்து பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் 14. மேக்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா இந்த பேசிக் மேக்ஸ் கோர்ஸை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துருங்க. உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அதுக்கப்புறம் எஸ்ஐபிசி எக்ஸாம்ஸ், அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இப்போ 7th மேக்ஸில் டேர்ம் 1 தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 6th வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 7th மேக்ஸ் டேர்ம் 1ல் டோட்டலாக 6 லெசன்ஸ் இருக்குது. அதில் பார்ட் 13ஓட இந்த லெசன் நம்பர் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி பார்ட் 14ல் வந்து லெசன் நம்பர் 2 பார்ப்போம். லெசன் நம்பர் 2 பேர் வந்து அளவைகள், மெஷர்மெண்ட்ஸ். இந்த லெசன் நம்பர் 2ல் வந்து இணைக்கரம், சாய் சதுரம், அதுக்கப்புறம் சரிவகம், இதை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 10 அண்ட் பார்ட் 11ல் வந்து சதுரம், அதுக்கப்புறம் செவ்வகம், அதுக்கப்புறம் முக்கோணத்தோட பரப்பளவு, சுற்றளவு வந்து கவர் பண்ணிட்டோம். 2025 வரப்போகிற எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஜிகே கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. இந்த பேட்சில் டோட்டலாக ஒரு 4000 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். டெய்லி உங்களுக்கு வீடியோவும் பிடிஎஃபும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். ஓப்பன் கோட்டாவில் 80 கொஷின்ஸும், டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் 30 கொஷின்ஸும் கேட்பாங்க. ஏன்னா ஜிகேக்கு இந்த ஒரு பேட்சை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். 100% வந்து ஜிகே வந்து நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆப் லிங்க் இருக்குது. ஜிகே கிளாஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அந்த ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷேப் வந்து இணைக்கரம், பேரலலோகிராம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து செவ்வகம்னு ஒன்று பார்த்துருப்போம், ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் இதை லென்த்துனுவோம், இதை வந்து பிரெத்துனுவோம், நீளம் அகலம்னு சொல்லுவோம். இது லென்த்தாக இருந்தால் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதும் அப்படியே லென்த்துன்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி இது பிரெத்தாக இருந்தால் இதுவும் பிரெத்துன்னு தான் சொல்லுவோம். இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த எல்லு 5ஆக இருந்தால் இந்த எல்லும் 5ஆக தான் இருக்கும். சரிங்களா? ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரே வேல்யூவாக இருக்கும்னு அர்த்தம். இப்போ இந்த செவ்வகத்தை வந்து நீங்கள் லைட்டாக இப்படி டில்ட் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் வரும், அதாவது இணைக்கரம் வரும். அதுதான் பேரலலோகிராம். ஆனால் இந்த பேரலலோகிராம் பொறுத்த வரைக்கும் இந்த கீழே இருக்கிற இதை வந்து பேஸ்ன்னு சொல்லுவோம். பேஸ்னால் அடிப்பக்கம். நெக்ஸ்ட்டு இதை வந்து ஹெச்னு மென்ஷன் பண்ணுவோம், ஹைட்டு. சரிங்களா? ஹைட்னா உயரம். இப்போ இந்த ரெக்டாங்கிளோட பரப்பளவு ஃபார்முலா, ஏரியா ஃபார்முலா வந்து லென்த் இன்ட்டு பிரெத். நம்ம வந்து ஆல்ரெடி இதை வந்து முன்னாடி பார்ட்டில் பார்த்துருக்கோம். சரிங்களா? லென்த் இன்ட்டு பிரெத். இதுவே இந்த இணைக்கரமோட ஏரியா பரப்பளவு ஃபார்முலா என்னன்னு கேட்டாங்கன்னா பேஸ் இன்ட்டு ஹைட், அதாவது அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஒரு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு இந்த டிஸ்டன்ஸை வந்து 5ன்னு மென்ஷன் பண்ணி இந்த டிஸ்டன்ஸை வந்து 3ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ ரெக்டாங்கிளோட பரப்பளவு ஏரியா கேட்டால் 5 × 3, L × B தான் ஆன்சர், 15. இதுவே ஒரு இணைக்கரம் கொடுத்துருக்காங்க. இணைக்கரமில் வந்து இதை 5ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது 3ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த ஹைட்டை வந்து 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. இப்போ இந்த இணைக்கரமோட பரப்பளவு ஃபார்முலா என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து 5 × 3 போடக்கூடாது, 5 × 2, அதாவது அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஸோ இதோட பரப்பளவு வந்து 10. ஸோ ரெண்டுத்தோட பரப்பளவு வந்து கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இணைக்கரம் ரிலேட்டடாக ஒரு சில கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஷின், அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொண்ட இணைக்கரத்தின் சுற்றளவு. இணைக்கரம்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து இந்த டயக்ராம் வந்துடணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு, அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். இதுக்கு என்ன மீனிங்னா, இது வந்து 6 சென்டிமீட்டராக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக இது 6ஆக இருந்தால் இதுவும் 6 சென்டிமீட்டர் தான். சரிங்களா? அதே மாதிரி இது 5ஆக இருந்தால் இதுவும் 5 சென்டிமீட்டர் தான். கொஷினில் நெக்ஸ்ட்டு சுற்றளவு கேட்டிருக்காங்க. ஒன்று சுற்றளவு கேட்பாங்க, இல்லைனா பரப்பளவு கேட்பாங்க. சுற்றளவுனா பெரிமீட்டர்னு சொல்லுவோம். ஒரு பொருளை வந்து நீங்கள் இங்கே ஆரம்பித்து இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ், திரும்ப இதே இடத்துக்கு வருவீங்க. அதாவது அந்த ஆப்ஜெக்டை சுற்றி திரும்ப அதே இடத்துக்கு வர அந்த டிஸ்டன்ஸை தான் சுற்றளவுன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே கவர் பண்ணும்போது ஒரு 6 சென்டிமீட்டர் கவர் ஆகுதா, திரும்ப இங்கேருந்து இதை கவர் பண்ணும்போது ஒரு 5 சென்டிமீட்டர் கவர் ஆகுது, திரும்ப இங்கேருந்து இங்கே கவர் பண்ணும்போது ஒரு 6 சென்டிமீட்டர் கவர் ஆகுது, திரும்ப இங்கேருந்து இதை கவர் பண்ணும்போது ஒரு 5 சென்டிமீட்டர் கவர் ஆகுது. டோட்டலாக ஆட் பண்ணால் 22 சென்டிமீட்டர் வரும். ஸோ இந்த இணைக்கரத்தோட சுற்றளவு வந்து 22 சென்டிமீட்டர். சரிங்களா? உங்களுக்கு இந்த ஷேப் தெரிஞ்சிச்சுன்னா கொஷினில் வந்து எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஷின், 10 மீட்டர் அடிப்பக்கத்தையும் 7 மீட்டர் உயரத்தையும் கொண்ட இணைக்கரம் ஒன்றின் பரப்பளவு என்ன? ஃபஸ்ட்டு இணைக்கரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டயக்ராம் வரைஞ்சிருங்க. இதோட அடிப்பக்கம் வந்து 10 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, உயரம் வந்து 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட பரப்பளவு ஃபார்முலா கேட்குறாங்க. பரப்பளவு ஃபார்முலா என்னது? அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், அதாவது பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் வந்து 10, உயரம் வந்து 7. ஸோ 10 × 7 வந்து 70. இதோ மீட்டரில் இருக்குது, இதோ மீட்டரில் இருக்குது. ஸோ மீட்டர் இன்ட்டு மீட்டர், மீட்டர் ஸ்கொயர். பரப்பளவுன்னு வந்தாலே எப்போவுமே ஸ்கொயரில் தான் முடியும். ஸோ ஆன்சர் வந்து 70 ஸ்கொயர் மீட்டர். சரிங்களா? ஸ்கொயர் மீட்டர்னாலும் ஒன்று தான், மீட்டர் ஸ்கொயர்னாலும் ஒன்று தான்.
நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 52 சதுர சென்டிமீட்டர், அதாவது ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். பரப்பளவையும் அப்போது ஏரியா வந்து 52 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு 4 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட, அப்போது ஹைட்டும் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இணைகரத்தின் அடிப்பக்க அளவு, பேஸ் வந்து என்னென்னு கேட்குறாங்க, அடிப்பக்கம் கேட்குறாங்க. இணைக்கரம்னு கொடுத்துருக்காங்க. இணைக்கரமோட ஏரியா ஃபார்முலா வந்து பேஸ் இன்ட்டு ஹைட். ஏரியா வந்து 52ன்னு கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு பி கண்டுபிடிக்கணும். ஹெச் வந்து 4, 52 டிவைடட் பை 4 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது இந்த 4 வந்து இங்கே கீழே வந்துடும், ஈக்குவல் டு பி. இதை வந்து கேன்சல் பண்ணலாமா? 2 × 2 4, 2 × 26 தான் 52. நெக்ஸ்ட் 2 × 1 2, 2 × 13 வந்து 26. ஸோ பேஸ் வந்து 13 சென்டிமீட்டர். ஃபார்முலா வந்து ஒரே ஃபார்முலா தான், இந்த மாதிரி மாற்றி கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும்போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்? இணைகரம் கேட்டிருக்காங்க, பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு இணைகரம் எடுத்துக்கோங்க. இதோட அடிப்பக்கம் வந்து பேஸ்னு சொல்லுவோம், உயரம் வந்து ஹெச்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஏரியா பரப்பளவு ஃபார்முலா வந்து பேஸ் இன்ட்டு ஹைட். இப்போது கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும், இங்கே பேஸ் வந்து பின்னு இருக்குது, இதை 2 மடங்காக்கும் போது 2bன்னு மாறுமா? 3 மடங்குனா 3bன்னு போடுவீங்க. அதே மாதிரி உயரத்தை வந்து பாதியாகவும், இங்கே ஹெச்ன்னு இருக்குது, அப்போ உயரத்தை பாதியாக்கணும்னா ஹெச் டிவைடட் பை 2ன்னு போடலாமா? அதாவது இப்போது 50ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இதோட பாதின்னு கேட்டால் நீங்கள் 25ன்னு சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? 50 டிவைடட் பை 2, அந்த நம்பரை டிவைடட் பை 2 பண்ணால் பாதி வேல்யூ கிடச்சிரும். இங்கே ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ ஹெச் டிவைடட் பை 2ன்னு போட்டோம். இப்போ இந்த இணைகரத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸுக்கு பதிலாக 2b போடுவீங்க, ஹைட்டுக்கு பதிலாக ஹெச் டிவைடட் பை 2 போடுவீங்க. இதில் 2 கேன்சல் ஆனால் b இன்ட்டு ஹெச் கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டும் b இன்ட்டு ஹெச்ன்னு தான் இருக்குது, இப்போது நமக்கு வந்து b இன்ட்டு ஹெச் தான் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எந்த சேஞ்சுமே இல்லைன்னு தெரியுது. ஸோ கொஷினில் வந்து பரப்பளவு எவ்வாறு மாறும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, மாறாது. நெக்ஸ்ட் கொஷின், ஓர் இணைகரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு எண்ணில் அதன் பரப்பளவு. அதே தான், ஒரு இணைக்கரம் வரைஞ்சிக்கோங்க. அந்த இணைக்கரத்தோட உயரம் வந்து 8 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர்னு நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அதோட அடிப்பக்கம் பேஸ் வந்து உயரத்தை போல் 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. உயரம் வந்து 8னா அதோட 3 மடங்கு என்னது? 24. அப்போ அடிப்பக்கம் வந்து 24. ஸோ பேஸும் நமக்கு வந்து 24ன்னு கிடச்சிருச்சு. அதன் பரப்பளவு கேட்குறாங்க, ஏரியா கேட்குறாங்க. ஏரியாவோட ஃபார்முலா என்னது? பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் வந்து 24, ஹைட் வந்து 8, 24 × 8 வந்து 192. ரெண்டுமே சென்டிமீட்டர்னு இருக்குது, ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் நம்மளோட ஆன்சர். இந்த யூனிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே 192 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ். ஆனால் இது வந்து தப்பு, நமக்கு இங்கே சென்டிமீட்டர்னு இருந்தால் சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வரணும். சரிங்களா? இதோட இணைக்கரம் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஷேப்பான சாய் சதுரம் பார்ப்போம். இதுதான் சாய் சதுரம், ரோம்பஸ். இது பேர்லேயே பாருங்கள், சாய் சதுரம்னு இருக்குது. சதுரம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஸ்கொயர். ஸ்கொயரோட முக்கியமான அந்த ஃபீச்சர் என்னதுன்னா எல்லா சைடுமே ஈக்குவல்னு சொல்லுவோம். அதாவது 4 சைடுமே ஏன்னு டினோட் பண்ணுவோம். இப்போ ஏதாவது ஒரு சைடு 5னா 4 சைடும் 5ன்னு அர்த்தம். 4 சைடும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். அப்போது சாய் சதுரத்துக்கும் அதே கான்செப்ட் தான். இது வந்து நீங்கள் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் 7 தான், இதுவும் 7 தான், இதுவும் 7 தான். எல்லா பக்கமும் சமமாக இருக்கும், சாய் சதுரத்துக்கும் சரி சதுரத்துக்கும் சரி. சரிங்களா? சாய் சதுரம் வந்து ஒன்று இந்த ஷேப்பில் இருக்கும், இல்லைனா இந்த ஷேப்பில் இருக்கும். அதாவது இதையே திரும்பவும் டில்ட் பண்ண மாதிரி இருக்கும். இப்போது இதில் இந்த டிஸ்டன்ஸை வந்து D1 அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இந்த 2 எண்டையும் கனெக்ட் பண்ணுறதை தான் மூலை விட்டம்னு சொல்லுவாங்க, டயகனல்னு சொல்லுவாங்க. டயகனல்ன்றால இதை வந்து D1ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த எண்டையும் இந்த எண்டையும் கனெக்ட் பண்ணுறது வந்து D2ன்னு சொல்லுவாங்க, டயகனல் 2. நெக்ஸ்ட்டு இதை வந்து பேஸுன்னு சொல்லலாம், இணைக்கரமில் பார்த்த மாதிரியே. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஹைட்டுன்னு மென்ஷன் பண்ணலாம், இந்த ஸ்ட்ரெயிட் லைனை. சரிங்களா? இப்போது இதுக்கு பரப்பளவு ஃபார்முலா என்னென்னு பார்ப்போம். ஏரியா ஃபார்முலா 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து ½ × D1 × D2. D1னா இந்த 2 டிஸ்டன்ஸ், கொஷினில் அப்படியே டேரெக்டாக கொடுத்துருவாங்க. D2னா இந்த 2 டிஸ்டன்ஸ். இந்த D1 D2 நீங்கள் எப்படி வேணால் மாற்றி எடுத்துக்கலாம், ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது.
இன்னொரு ஃபார்முலா வந்து அடிப்பக்கம் இன்ட்டு உயரம், பேஸ் இன்ட்டு ஹைட். சரிங்களா? அதாவது இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஹைட். இப்போ இது ரிலேட்டடாக கொஷின் பார்ப்போம். உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். 106வது கொஷின் வந்து பக்கம் 4 சென்டிமீட்டர், உயரம் 3 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. சாய் சதுரம் வந்து கிட்டத்தட்ட இணைகரம் மாதிரியே இருக்கும். ஆனால் என்னென்னா 4 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். இதில் இதை தான் அடிப்பக்கம்னு சொல்லுவோம் 4, இதை வந்து உயரம்னு சொல்லுவோம் 3. இதோட பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவு ஃபார்முலா 2 இருக்குது. அதில் பேஸ் இன்ட்டு ஹைட் ஃபார்முலாவை தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேஸ் வந்து 4, ஹைட் வந்து 3. 4 × 3 வந்து 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், 2 மூலை விட்டங்களும் 8 சென்டிமீட்டர் அளவு கொண்ட சாய் சதுரத்தின் பரப்பளவு. அதாவது ஒரு சாய் சதுரம் இருக்குது. இதில் இதை மூலை விட்டம் 1ன்னு சொல்லுவோமா, D1. இதையும் 8 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. இதை மூலை விட்டம் 2ன்னு சொல்லுவோமா, D2. இதையும் 8 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. கொஷினில் ரெண்டுமே ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட பரப்பளவு கேட்குறாங்க, ஏரியா ஃபார்முலா. கொஷினில் வந்து அடிப்பக்கம் உயரம் கொடுத்தா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கொஷினில் வந்து மூலை விட்டம் கொடுத்தா இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 1/2 × D1 × D2. 1/2 × D1 வந்து 8, D2 வந்து 8. இதில் இங்கேயே கேன்சல் பண்ணாமல் 2 × 4 தான் 8. ஸோ பேலன்ஸ் வந்து 4 × 8 இருக்குது. 4 × 8 வந்து 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், பரப்பளவு 128 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலை விட்ட அளவு 32 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூலை விட்ட அளவு. சாய் சதுரம் சொல்லியிருக்காங்க. அதோட பரப்பளவு ஏரியா வந்து 128 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூலை விட்டம் 1 வந்து 32 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. மூலை விட்டம் 2 வந்து என்னென்னு கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து எந்த ஃபார்முலான்னு தெரிஞ்சிடும். 1/2 × D1 × D2. இதில் ஏக்கு பதிலாக 128 போடலாம். 1/2 × D1 பதிலாக 32 போடலாம். D2 தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த 2 32 இங்கேயே கேன்சல் பண்ணலாமா, 2 × 16 தான் 32. நெக்ஸ்ட் இந்த 16 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு போனால் 128 / 16 வரும், ஈக்குவல் டு D2. இது நீங்கள் கேன்சல் பண்ணும்போது 2 × 8 தான் 16, 2 × 64 தான் 128, திரும்ப 2 × 4 தான் 8, 2 × 32, திரும்ப 2 × 2 தான் 4, 2 × 16, திரும்ப 2 × 1 2 × 8. ஸோ மூலை விட்டம் 2 வந்து 8 சென்டிமீட்டர். ஆப்ஷன் பி. கேன்சல் பண்ணுறது வந்து சின்ன நம்பர்லேருந்தே கேன்சல் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா எரரும் உங்களுக்கு வராது, நமக்கு டைமும் கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், பரப்பளவு 96 சதுர மீட்டர் மற்றும் பக்க அளவு 24 மீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் உயரம். பரப்பளவு ஏரியா வந்து 96 மீட்டர் ஸ்கொயர். பக்க அளவு கொடுத்துருக்காங்க, உயரம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பக்க அளவுனா இந்த B 24 மீட்டர், உயரம் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ஏன் வந்து அடிப்பக்கம் அப்படிலாம் மென்ஷன் பண்ணாமல் பக்க அளவு கொடுத்துருக்காங்கன்னா, சாய் சதுரத்தில் வந்து எல்லா சைடும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். ஸோ எந்த பக்கம் கொடுத்தாலும் அது வந்து 24 தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதோட ஹைட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 96 = 24 × h. 96 / 24 = h. இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது 2 × 12 தான் 24, 2 × 48 தான் 96, 2 × 6 வந்து 12, 2 × 24 தான் 48, திரும்ப 2 × 3 வந்து 6, திரும்ப 2 × 12 தான் 24, திரும்ப 3 × 1 3, 3 × 4 12. ஸோ ஹைட் வந்து 4 மீட்டர். அடுத்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். சாய் சதுரத்தை வந்து லைட்டாக இப்படி டில்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வந்து இதை ஒரு மூலை விட்டம்னு சொல்லுவோம், இதை ஒரு மூலை விட்டம்னு சொல்லுவோமா. இதில் இந்த ஆங்கிளை தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஜாமெட்ரி பேசிக்ஸில் என்ன பார்த்துருப்போன்னா, இப்படி இருக்குன்னா இதை தான் நம்ம வந்து 90 டிகிரின்னு சொல்லுவோம். இதில் இந்த 2 மூலை விட்டங்களுக்கும் இடையே உள்ள கோணம் வந்து 90 டிகிரி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. சரிங்களா? ரெண்டுமே இப்படி தானே கட் ஆகுது, அந்த கட் ஆகிற இந்த ஆங்கிளை தான் கேட்குறாங்க. இதோட சாய் சதுரமும் முடிஞ்சிச்சு. அடுத்த ஷேப் வந்து பார்ப்போம். அடுத்த ஷேப் வந்து சரிவகம்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரெபீசியம். இதுதான் சரிவகம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இணைக்கரம்னு ஒன்று பார்த்தோமா, பேரலலோகிராம். இதில் இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு லைன் இருக்கா, அதே மாதிரியே இங்கே இப்படி ஒரு லைன் இருக்குது. இப்படி இருக்குது, அப்படியே இங்கே இருக்குது. அதே மாதிரியாக மேலே வந்து இப்படி இருக்குது, கீழே அப்படியே இருக்கா. இந்த லைனை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பேரலல்ஸ்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து இணைப்பக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சரிவகம் ஷேப் வந்து இப்படி இருக்குது.
இதில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இங்கே இப்படி லைன் இருக்கா, இந்த லைன் வந்து இப்படி ஆப்போசிட்டாக இருக்குது. சரிங்களா, உங்களுக்கு டயக்ராம் பார்க்கும் போதே ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நான் பேரலல்னு சொல்லுவாங்க, அதாவது இணையற்ற பக்கம்னு சொல்லுவாங்க. இந்த இணைக்கரமில் வந்து ஏதாவது ஒரு பக்கம் வந்து இந்த இணையற்ற பக்கம் இருந்தால் அந்த ஷேப்பு தான் சரிவகம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இணைக்கரம்னாலே கண்டிப்பாக இணைப்பக்கம் இருந்தால் தான் அது வந்து இணைக்கரம் ஷேப்பில் வரும். இதுவே ஏதாவது ஒரு சைடு வந்து இது மாதிரி இணையற்ற பக்கம் இருந்தால் அந்த ஷேப்பை தான் சரிவகம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் சரிவகம். இந்த சரிவகமில் இதை வந்து பின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, இந்த டிஸ்டன்ஸை. இந்த மேலே இருக்கிற டிஸ்டன்ஸை ஏன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதை வந்து ஹெச்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹெச்னா உயரம். சரிங்களா, இதுக்கு பரப்பளவு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ½ × h. ½ × h திரும்ப மல்டிப்ளிகேஷனில் a + b. ஃபார்முலா வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கும், பட் ஈஸி தான். இப்போ உங்களுக்கு இந்த ஷேப் ஞாபகம் வந்ததுன்னு வைங்களேன், இதை ஏன்னு டினோட் பண்ணுவீங்க, இதை பின்னு பண்ணுவீங்க, இதை ஹெச்னு பண்ணுவீங்களா. ஸோ ஃபார்முலா வந்து ½ × h a + b, அவ்வளோதான். இந்த கொஷின் பாருங்கள். இணைப்பக்க அளவுகள் 18 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 14 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு காண்க. சரிவகம்னு கொடுத்துட்டாங்க. சரிவகம்னாலே உங்களுக்கு அந்த ஷேப் வந்துடணும். இதில் கொஷினில் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இணைப்பக்க அளவுகள், இந்த ரெண்டுமே இணையற்ற பக்கம் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். அப்போ இணைப்பக்கம் வந்து மேலேயும் கீழேயும் தான். இதில் ஒன்று வந்து 18, இன்னொன்று வந்து 9. இந்த ஷேப்லேயே உங்களுக்கு என்ன தெரியும்னா இதுதான் லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து 18, இது வந்து குட்டி டிஸ்டன்ஸ், இது வந்து 9. இணைப்பக்க அளவுகள் 18 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் வந்து 14. இப்போ இதோட பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவு ஃபார்முலா வந்து ½ × h × a + b. ½ × h வந்து 14, a + b. இதை நீங்கள் இங்கே கேன்சல் பண்ணலாமா? 2 × 7 தான் 14. ஸோ 7 × 9 + 18 வந்து 27. 27 × 7 வந்து 189 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்த கொஷின் பாருங்கள். சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் முறையே 23 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு அப்போது சரிவகம் வரைஞ்சிருங்க. மேலேயும் கீழே தான் இணைப்பக்கம் இதுக்கு. ஒன்று வந்து 23 சென்டிமீட்டர், இன்னொன்று வந்து 12 சென்டிமீட்டர். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் 9 சென்டிமீட்டர் எனில், அதாவது உயரம் வந்து 9 சென்டிமீட்டர்னு மென்ஷன் பண்ணாமல் இந்த இணைப்பக்கங்கள் மேலேயும் கீழேயும் இருக்குல்ல, இதுக்கிடையேயான தூரம் வந்து 9 சென்டிமீட்டர் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, கொஷினில் இப்படி ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்கலாம். இப்போ சரிவகத்தோட பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவு ஃபார்முலா வந்து ½ × h × a + b. ½ × h வந்து 9, a + b. ½ அப்படியே வச்சுக்கோங்க, 9 வந்து கேன்சல் பண்ண முடியாது. உள்ள 12 + 23 வந்து 35. நெக்ஸ்ட்டு 35 × 9 வந்து 315 / 2. 2 வந்து அப்படியே தான் வச்சுருக்கோம். இப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணும்போது 157.5 கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஷின். ஒரு சரிவகத்தில் இணையற்ற பக்கங்கள் சமமெனில் அது ஒரு டேஷ். அதாவது இதுதான் சரிவகம். இதில் இணைப்பக்கங்கள்னால் மேலேயும் கீழேயும், இணையற்ற பக்கங்கள்னால் இந்த ரெண்டு சைடுமே நம்ம சொல்லலாமா? இதில் என்ன சொல்லியிருக்காங்களா, இந்த இணையற்ற பக்கங்கள் வந்து ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஈக்குவல்னால் என்ன மீனிங்னா, இப்போ இதோட டிஸ்டன்ஸ் 5 சென்டிமீட்டர்னால் இதுவும் 5 சென்டிமீட்டர் தான். அப்படி ஈக்குவலாக இருந்தால் இதுக்கு என்ன பேர்னா ஐசோசெலஸ் ட்ரெபீசியம்னு பேர். அதாவது இரு சம பக்க சரிவகம்னு அர்த்தம். இது வந்து புக் பேக் கொஷின். இதோட இந்த பார்ட் வந்து முடிஞ்சிச்சு. சரிங்களா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிகே பேட்சில் வந்து ஜாயின் பண்ணோன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து 7th முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 8th, 9th, 10th தான் இருக்குது. எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் தான், நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணாலும் பார்த்துக்கலாம். சரிங்களா, ஜிகேக்கு இந்த ஒரு சோர்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தா போதும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில், இல்லைனா என்கிட்ட வந்து டேரெக்டாகவே டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.